அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது, நாளைய தினம் வைகாசி மாதம் பிறக்கின்றது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்குகிறது. நாளை அதிகாலை 3 மணி முதல் 10:30 அல்லது 11 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும். ஸோ இந்த நேரத்துல நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலோ அல்லது இந்த மாதம் வைகாசி மாதம் மாதவ மாதம் என்று சொல்கிறார்கள். அதாவது நரசிம்மர் ரணியனை வதைத்த மாதமாகும். வைகாசி விசாகத்தன்று தான் இதை செய்ததாக புராணம் கூறுகிறது. அதனால இந்த வைகாசி மாதம் முருகனுக்கு மட்டுமல்ல, நரசிம்மருக்கும் உகந்தது. அதனால இந்த மாதம் மட்டும் பெருமாள் கோவில் அல்லாமல் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த 27 முறை வலம் வரக்கூடியதை நீங்கள் அந்த கோயில்ல போய் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கொடிமரம் உள்ள கோயிலாக தேர்வு செய்ய வேண்டும். கொடிமரத்தில் தொடங்கி கொடிமரத்தோடு தான் சேர்த்து, அதாவது கொடிமரத்தை சேர்த்து கருடன், பெருமாள் எல்லாவற்றையும் சுற்றி கொடிமரத்தோடு நீங்கள் முடிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் ஒரு சுற்றுன்னு சொல்வோம். ஸோ இது மாதிரி 27 முறை நீங்கள் சுற்ற வேண்டும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூக்களை வைக்க வேண்டும். என்ன மாதிரியான பூக்கள் எடுத்து சொல்லலாம் என்றால், மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, பன்னீர் ரோஜா, சம்மங்கி பூ, செவ்வந்தி எடுத்துக்கலாம். அது போக வாசம் தரக்கூடிய எந்த மலர்களை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து செல்லலாம். இதுக்கப்புறம் கோயில்ல நிறைய பேர் அந்த வலம் வரும் பொழுது செய்யும் தவறுகளை தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேகமா ஓடுறாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து வந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டே சுத்துறாங்க. இல்லாட்டி கையை வீசிக்கிட்டே ஜாகிங் போற மாதிரி வேகமா நடைப்பயிற்சி செய்வது போல செய்யறாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. கோயிலுக்குள்ள ஒண்ணு இரு கைகளையும் தொழுத மாதிரியோ அல்லது இரு கைகளையும் கூப்பி இரு கைகளையும் சேர்த்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கிட்டு நடக்கலாம். ஒவ்வொரு நடை எடுத்து வைக்கும், அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க நடக்கும் பொழுது ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் நடக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுகோள் அதை நிறைவேற்றியது போன்று நீங்கள் உணர்ந்து பகவான் மீது முழு பக்தியோடும், முழு அன்போடும், ஏன் முழு பாசத்தோடு கூட நீங்க செல்லலாம். உன்னை பார்க்க வந்திருக்கேன், நீ எனக்கு எல்லாமே நல்லதாவே செய்வ அப்படிங்கறத நம்பி கூட நீங்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைத்து, அது என்ன சொல்றது, உள்ளார்ந்த பக்தியோடு அந்த மனசோடு ஒன்றி போய் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, நான் எல்லாம் பண்ணிட்டேன், ஒன்றும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது சும்மா மேலோட்டமா பண்ணக்கூடாது. ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும்.